சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் ஆடிட்டர் இந்தாலே இதுக்கு இப்ப வர சார் வணக்கம் சார். வாங்க ஆடிட்டர் உட்காருங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். சாரி சார், விஷயம் என்னன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சீக்கிரமாகவே உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வந்து சேரும் சார். அதெல்லாம் வரும் சார், நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள். எல்லாம் தயாராக கொண்டு வந்துருக்கீங்களா? எஸ் சார், எல்லாம் ரெடி. கையெழுத்து வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெடினா கூப்பிட்டு கையெழுத்து வாங்க வேண்டியதானே? நல்ல நேரம் பார்க்கணுமா? ஏம்மா ஓ மக்கமார கூப்பிடு. என்னம்மா பார்க்குற? சொத்து வேணாம்னு தைரியமாக பேசுனாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க பேரில் சொத்து? எல்லாத்தையும் என் பேரில் எழுதி கொடுக்க சொல்லு. அம்மா உப்பு போட்டு சோறு திங்கிறவங்களா இருந்தா எல்லா பத்திரத்திலும் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு. கதிர் தம்பி, நீங்கள் இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடிட்டேன், வந்த வேலையை மட்டும் பாருங்க. அனாவசியமாக பேச்சு இருக்கக்கூடாதாம்மா. சாரி சார். சைன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஞானம் தம்பி, நீங்களும் வந்து கையெழுத்து போடுங்க. ஏமா பொண்டாட்டி விட்டு காசு வந்த உடனே உன் மகன் வேகமாக கையெழுத்து போடுறேன். டேய் அறவே கேட்டு தர்ஷா, வா வந்து கையெழுத்து போடு. அவனை எது கூப்பிடுறீங்க? அவன் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் அப்பதான் அவனுக்காக எழுதி கொடுத்தது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய் அடிச்சு பல்லக்கல்ல உடச்சு போடுவேன். யார் சம்பாரிச்ச சொத்துக்கு யார் சொந்தம் கொண்டாடுறது? காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு உழைச்சவே நானு. உங்களுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தர்ஷனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அப்பத்தாவோட ஷேர், உங்களது கிடையாது. ஓ எடுத்து கொடுக்குறீங்களா? அத்தை, எனக்கு இதெல்லாம் வேணாம். இவர் சொத்து, இவர் பேரு எதுவுமே வேணாம். தயவு செஞ்சு யாரும் இதை பற்றி பேசாதீங்க. ஆமா ஆமா, இப்படி எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு ஓடினவன் கதையெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாதாக்கு. என் மகனும் இப்படித்தான் ஓடனா என்னாச்சு? எதுவும் விளங்காம போய் கடைசியில எங்க காலடியில வந்துல நின்னா. வீராப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் வாழ முடியாது தம்பி. தம்பி திருப்பி இவனுங்கெல்லாம் உங்ககிட்ட தான் வந்து சேருவானுவ. இந்த பாருங்க ஆடிட்டர், உங்களுக்கும் சொல்றேன், இனிமே எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எவனாவது போனை போட்டு கேட்டா எதையும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சா? ஓகே சார். அப்புறம் அவங்கெல்லாம் புது கிளையண்ட்டு, அவங்க ஆரம்பிக்கிற வியாபாரத்துக்கு நான் போய் ஆடிட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்களாக்க அசிங்கப்பட்டு போயாமா. அத்தோட நானும் உங்களை கட் பண்ணி விட்டுருவேன். சார் நான் ஏன் சார் போக போகிறேன்? இல்லைங்க, நடக்கலதானங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கக்கூடாது. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் நீங்கள் பேசணும். எல்லாமே குணசேகரன் கம்பெனி தான்.